ஆனா இப்போ நீ நிறுத்திட்டிய ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்க நிறைய ஆலயத்துல ஆரம்பத்துல நிறைய வேண்டுதல் வச்சிருந்தீங்க, நிறைய விண்ணப்பம் வச்சிருந்தீங்க. இன்னைக்கு அதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு நீங்க நிறுத்திட்டீங்க. அதை நினைவு வைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுமா, மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு மனமாக இருக்கிறோம் என்று நம்ம தேவ சமூகத்தில் காண்பிக்கணும். நம்முடைய மனது சிந்தனை அது சிதறி இருக்கக்கூடாது. ஆத்மாவே நன்றி அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம ஒரு மனமாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து சுத்தமா, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சத்தமாய் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, இன்னும் சத்தமாய், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம இப்படித்தான் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் நம்மை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ரொம்ப வரவேற்று எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தமாய் கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக செனட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ ஊழியர் ஐக்கியத்திலிருந்து வந்திருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட சிறுவர்கள் ஊழியர் ஐக்கியத்திலிருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த திருவள்ளூர் மாவட்ட ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறவர்களை அறிமுகப்படுத்தி அடுத்த கட்ட நிகழ்வுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில், இந்த 3 மணி நேரம் மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் யாரும் செல்போன் உபயோகப்படுத்தக்கூடாது. எல்லாத்தையும் சைலண்டில் போட்டுருங்க, பிளைட் மோடில் போட்டுருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மோடு பேசுவாராக. யாரும் இனி வெளியே போக வேண்டாம். எமர்ஜென்சி தான் மாத்திரம் வெளியே போங்க. எல்லாரும் உட்கார்ந்தே இருக்க வேண்டும், ஜெபத்திலே இருக்க வேண்டும், ஆவியிலே நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடாக ஒரு 3 மணி நேரம் அவரை துதிக்க போகிறோம், அவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம், அவரை குறித்து தியானிக்க போகிறோம். அவரிடத்தில் நாம் அநேக வாக்குத்தத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு செய்தி அளிக்கும்படியாக விசேஷமாக நம்முடைய மத்தியிலே சோத்திரம் சுவிசேஷகர் டாக்டர் எஸ் மங்கள்ராஜ் டேவிட் செல்லம்மையா அவர்கள் வந்திருக்கிறாங்க. கர்மேல் ஜப ஊழியர்களுடைய தலைவர். அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், தேவ ஊழியர்கள் ஐக்கிய குழுவின் நிர்வாக குழு தலைவர்
ஸ்தோத்திரம் அருமையான ஸ்தோத்திரம் பாஸ்டர் விக்டர் வீரமணி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை ஸ்தோத்திரம் வரவேற்று எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம் உங்களுக்காக ஜெபித்து வந்திருக்கிறோம். டேவிட் ஐயாவுக்கு இப்பொழுதே சால்வை அணிவித்து விடலாம் என்று சொல்லி ஐயா அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் கனப்படுத்தப்படுகிறார். அருமையான ஐயா அவர்களை நாம் கனப்படுத்துகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை. அடுத்தபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான அல்லேலூயா எனக்கு சால்வை அணிவிக்கும்படியாக விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அருமையான பாஸ்டர் விக்டர் வீரமணி நிர்வாக குழு தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கனப்படுத்துவோம். அடுத்து நம்ம விக்னேஷ் அவர்களுக்கு நம்முடைய ஆராதனை குழு தலைவர் விக்னேஸ்வர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் தாமே அவர்களுக்கு மத்தியை கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு மகிமை. தொடர்ந்து ஸ்தோத்திரம் என்னுடைய துணைவியார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. பேராயர் டாக்டர் செல்லா ராணி அவர்கள் அங்கே கேமரா பக்கத்தில் நின்றுருக்காங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களுக்காகவும் தெரிவிக்கலாம். அதோடு கூட நம்முடைய சிறுவர் ஊழியத்தினுடைய அகஸ்டின் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எழுதுங்க அவர்களையும் வரவேற்று நாம் கரங்களை தட்டி கொடுக்கலாம். இப்பொழுது சிறுவர் ஊழியத்தினுடைய சில காரியங்களை முகவுரை சொல்லும்படியாக வந்திருக்கிறதான அகஸ்டின் அவர்கள் மேலே வருவாங்க. அதோடு கூட இது குறித்து சில அறிமுகம் நம்முடைய டாக்டர் மங்களராஜன் அவர்கள் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சிறுவர் சுவிசேஷ ஐக்கியம் இந்த ஊழியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறுவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை அறியாத சிறுவர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய சிறுவர் சுவிசேஷ ஐக்கியம் நடைபெறுகிறது. ஆங்கிலத்திலே CEF என்று சொல்லுவாங்க, சைல்ட் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு சர்வதேச ஊழியம், அமெரிக்க தேசத்தை மையமாக வைத்து நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிறது. இந்தியாவிலும் பெங்களூரை தலைமையிடமாக வைத்து இந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்திலும் இந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அநேகர் அதை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். திருவள்ளூரில் ரெவரண்ட் ரவி கிறிஸ்டியான் என்று சொல்லி இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் நீங்கள் தெரியும் CEF ஊழியத்தை பற்றி? தெரிஞ்சவங்க கை தூக்கலாமா? CEF ஊழியத்தை பற்றி? சரி, நல்லது. சரி, இந்த CEF ஊழியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல சிறுவர் அறியாத சிறுவர்கள் மத்தியில் விசேஷமாக பள்ளிகளில், ஹாஸ்டல்ஸ், அது போன்ற மட்டும் இல்லாத சண்டே கிளாஸ், VBS நடக்கிற இடங்களில் சென்று அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை படுத்தி சொல்லுகிறதான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாதபடி சபைகளில் இல்லையா, நீங்கள் ஒரு விசேஷத்தில் கூடுகை வைக்கணும், இந்த சிறுவர்களுக்கு ஏதாவது கூடுகை வைக்கணும், ஒன்றரை ரெண்டு இல்லைன்னா வந்து கேம்ப் மாதிரி ஏதாவது நடத்தணும் அப்படின்னாலும் அவர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்து சிறப்பு பாடல்கள், பப்பட் ஷோ மற்றுமான மிஷினர்களுடைய வாழ்க்கை வரலாறு அது போன்ற காரியங்களை எடுத்து சொல்லி உதவி செய்வார்கள் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படிவராக ஒரு புக்லெட் இல்லையா, இப்படி ஒரு புஸ்தகத்தை இலவசமாக அனைவருக்கும் கொடுத்து இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்வது எப்படி என்று சொல்லி இதனை விளக்குகிறார்கள். ஒருவேளை உங்கள் சபைகளில் நீங்கள் வந்து ஒரு சபையிலேருந்து வந்துட்டீங்க, உங்கள் சபையில் வந்து ஒரு 10 சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க, அல்லது வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை கூட்டி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள்
இதை கேட்டு வாங்கி கொண்டு போகலாம். இதை குறித்து மேலும் இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய பயன் என்ன, இதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியில் சகோதரர் அகஸ்டின் வந்திருக்கிறாங்க. அவர்கள் நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட CFல இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் இதை குறித்து சில காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். தேங்க்யூ. ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். உங்களில் சில நிறைய பேர் பரிச்சயமாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களை அனைவரையும் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. இந்த இந்திய சிறுவர் சுவிசேஷ ஐக்கியம் ஐயா சொல்லியிருப்பாங்க, இந்த ஊழியம் வந்து முழுக்க முழுக்க ஒரு விசுவாச ஊழியம். ஆங்காங்கே இருக்கிற விசுவாசிகள் மாதத்தோடு கொடுக்குற காணிக்கைனால அங்கே ஊழியத்தை நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய டைரக்டர் யாருன்னு சொன்னாங்கன்னா ரபி கிறிஸ்டியன், அவர் தான் என்ன பண்ணுறாங்க, அவர் கீழே நான் ஊழியம் செய்திருக்கேன். ஸோ அவங்களுடைய துணைவியார் ரபி தெபோரா கிறிஸ்டியான், அவங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் டைரக்டராக இருந்து ஊழியம் செய்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய கமிட்டி மெம்பர் சேர்மனாக இருந்து டேவிட் மங்கல்ராஜ் ஐயாவை நம்ம இந்த இடத்துல